ஒரு அதான் ஒரு ஏழை. சரி, என்ன வேணும்? நான் ரொம்ப வறுமையில இருக்கிறேன் ராஜா. நீங்க நல்லா இருக்கிறீங்க, நீங்க நல்லா இருக்கிறீங்க. உங்க தேசத்துல இருக்கிற நாடு ரொம்ப ஏழையா ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்துருக்கிறேன் ராஜா. ஏதாவது நீங்க பார்த்து எனக்கு நல்லது செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். என் குடும்பத்துக்கு எல்லாம் நல்லா இருக்கும். ரொம்ப வறுமையில இருக்கியா? ரொம்ப கஷ்டப்படுறேன். சரி சரி, எனக்கு ஒரு யோசனை தோணுது. நாளைக்கு காலையில 10 மணிக்கு என்னை வந்து பாரு. நான் யோசிச்சு ஒரு விஷயம் சொல்றேன். 9 மணிக்கு 10 மணிக்கு வா. சரி, 10 மணிக்கு வா. நான் சொல்ற காரியத்தை 9 மணிக்கு கரெக்டா வரும். சரி, நான் சொல்றத கேளு. சரி, 10 மணிக்கு வா. சரி, சொல்றத கேளு. சரி, நீ சொல்ற உனக்கு நல்லா வாழணும், நல்லா வசதியோட வாழணும் அப்படின்னா நான் சொல்றத செய். சரி, நான் ஒரு விஷயம் யோசிச்சு வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில 10 மணிக்கு நான் சொல்ற டைம் கரெக்டா வரணும். சரி, சொல்ற கரெக்டா வந்தாதான் உனக்கு கிடைக்கும். போயிட்டு வா, காலையில வா. 4 பேர் ராஜா வர சொல்லி இருக்கிறாரு. காலைல 10 மணிக்கு நம்ம போகணுமே. என்ன பண்ணுறது? நைட்டெல்லாம் தூக்கம் வர கிடையாது. சரி, ராஜாவுக்கு நாம் பண்ணிட்டே இருக்கணும். சரி சரி, வரட்டும் சொல்லலாம். ராஜா 10 மணிக்கு வர சொன்னீங்க. கரெக்டா 10 மணிக்கு வந்துட்டேன். நான் சொல்ற ஒரு விஷயத்த நீ கரெக்டா செஞ்சு முடிச்சனா சொல்லுங்க. சொல்லுங்க. அவரு சொல்லிட்டான், செய்ய போறாரு. நான் சொல்ற விஷயத்த நீ கரெக்டா செஞ்சனா எல்லா வசதியும் எல்லா உனக்கு சௌரியமும் உனக்கு கிடைக்கும். புரியுதா? இங்க இந்த நாடு வந்து எவ்வளவு பெருசு, எனக்கு இந்த நாட்டில் இருக்கிற உனக்கு தெரியும் எங்கெங்க இருக்கு, எவ்வளவு பொருள் இருக்கு, என்ன தென்னந்தோப்பு இருக்கு, வாழைத்தோப்பு இருக்கு, மாந்தோப்பு இருக்கு, தங்க சுரங்கம் இருக்குது. என்னென்ன வேணுமோ உனக்கு எது எது வேணுமோ இந்த நாட்டில் எது எது வேணுமோ உனக்கு போய் நீ எடுத்துக்கலாம். சரி, ஆனா எது வரைக்கும் போறியோ போயிட்டு திரும்பி 6 மணிக்கெல்லாம் நீ வந்துடணும். 6 மணிக்கெல்லாம் நீங்க வந்து ராஜா நான் இதெல்லாம் நான் எடுத்துக்கினேன். எவ்வளவு தூரம் போதும் அதுல எனக்கு சொல்லணும் போ, எனக்கு எவ்வளவு தூரம்னா போ. ஆனா 6 மணிக்கெல்லாம் நீங்க வந்துடணும். ராஜா நான் என்னெல்லாம் இந்த இடத்துல நான் வாழைத்தோப்பு எடுத்துக்கினேன், நான் தென்னந்தோப்பு எடுத்துக்கினேன், தங்க சொன்னே எடுத்துக்கினேன் அப்படின்னு என்கிட்ட வந்து சொல்லணும். சரியா? 6 மணிக்கெல்லாம் வந்தாதான் உனக்கு இதெல்லாம் கிடைக்கும். கிடைக்காது. இப்போ போவேன் போ, உடனே ஐயோ ராஜாவாரு போராடலாம் எங்க சொந்தத்தை சொல்லிட்டாரு. தென்னந்தோப்பு கூட போயிடும். இங்கே நின்றுட்டு தென்னந்தோப்பு ஏறுதான், வாழைத்தோப்பு ஏறுதான். மலை எனக்கு சொந்தமாக்கிடுங்க. ஒத்து சேர்க்கலையாங்க. முதல்ல ராஜா கிட்ட போனேன், இதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ராஜா கிட்ட போனேன். இருங்க எனக்கு எவ்வளவு வேலை, எவ்வளவு சொத்து சேர்க்கணும். இதெல்லாம் எங்க இருக்குதுன்னே தெரியல. எவ்வளவு செத்துக்குதுப்பா, கண்ணு கட்டின தூரம் இருக்குதுப்பா. தங்க சொல்லுங்க எங்க இருக்குதுன்னு தெரியல. தங்க சொல்லுங்க என்னது? ஏன் தங்க சொல்லுங்க எங்க நீங்க? 6 மணி போதா? ஐயா எல்லாத்துக்கும் குற்றம் படுகிறது. ராஜால ஓடணுங்க, ராஜால ஓடணுங்க, ராஜால ஓடணுங்க, ராஜால ஓடணுங்க. ராஜா ராஜா ஓடி வந்தேன். ராஜா ஓடி வந்தேன். எல்லாமே இருக்குதா ராஜா? கோயா தோப்பு, மாந்தோப்பு, முந்திரி தோப்பு, அந்த தங்க தோப்பு மட்டும் விட்டு வந்துட்டேன் ராஜா. நானு பார்த்ததெல்லாம் உண்மையா? தங்க தோப்பு உண்மையா? மாந்தோப்பு பண்றான், தங்க சொல்றான், எல்லாத்தையும் பண்ணானா? அப்படியா? உண்மையா? அது உண்மையா? சாப்பிடல அப்படியா? சரி, ஓகே. அவருக்கு வந்து நான் பத்திரம் ரெடி பண்ணிடுறேன். எல்லாமே கொடுத்துடலாம்.
ஐயா நாடி கூட இல்லையா? ஐயோ ஐயோ உயிர் போயிட்டு ஐயா. ஆமா ஐயா. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த குரு நாடகத்துல வந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிறீங்கன்னா, இந்த குரு நாடகத்தெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினா அவன் ஆத்மாவை நஷ்டப்படுத்த லாபம் என்னன்றது தான் அந்த ஸ்கிரிப்டுடைய தலைப்பு. அப்ப அவர் பார்த்தீங்கன்னா அந்த ராஜாவுக்கு முன்னாடி என்ன பண்றாரு, இந்த உலகம் அவர் ராஜா என்ன சொல்ற, இந்த நாடு எழுது, நாட்டுல எல்லா இடமும் நீ எங்கெல்லாம் கால் கட்டிக்கிறோ அதெல்லாம் உனக்கு சொந்தம்னு சொன்னதுனால அவர் என்ன பண்ண, சாப்பிட மறந்துட்டாரு, தண்ணி குடிக்க மறந்துட்டாரு. ஏன் காரணம் என்னன்னா, இந்த உலக கவலை, இதெல்லாம் நான் சம்பாதிச்சா நான் நிம்மதியா வாழுவேன், சந்தோஷமா வாழுவேன், என் குடும்பம் நல்லா இருப்பேன்னு சொல்லி அவர் என்ன பண்ணாரு, தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின்னு சம்பாதிக்க ஓடி ஓடி கட்சியில அவர் ஜீவனையே இழந்து இன்றைக்கு நெஜீவனை இழந்து இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இப்படிதான் நம்மளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வாழ்க்கையில கூட அநேக நாட்கள் நம்ம என்ன பண்றோம், குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, மற்ற காரியங்களுக்காக நம்ம ஓடி ஓடி நம்ம ஆத்மாவை நஷ்டப்படுத்தி தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாள்ல இந்த குருநாடகத்தின் மூலியமா நீங்கள் நான் என்ன கத்துக்கணும்னா, நம்ம வாழ்க்கையில அநேக நாள் ஓடிட்டோம், அநேக நாள் ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டோம். ஆனா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாம், ஆண்டவரே இவ்வளவு காலம் நான் என் ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டேன், ஆண்டவரே இனிமேல் நான் நஷ்டப்பட மாட்டேன், என் வாழ்க்கையில உமக்காக நான் கொஞ்ச நாள் ஓடுவேன் ஆண்டவரே. அப்ப நான் வந்து வாழ காலத்துல என் குடும்பத்தை உண்டாக்குறது நீர், என் பிள்ளைகளை கொடுத்தது நீர், நீர் வளர்த்து எடுப்பேன் நான் விசுவாசிக்கிறேன். ஆனாலும் என் ஜீவனை நான் இனிமேல் நஷ்டப்படுத்திக்க மாட்டேன்னு வந்து நான் எடுக்கலாம். ஏன்னா கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த மணிப்பூர் மக்களை பாருங்க, நம்ம கண்ணேல நம்ம சகோதர சகோதரி தான் அங்க வந்து என்ன பண்றாங்க, வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நீங்கள் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், சுகபோகமா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம ஆத்மா நஷ்டப்படுத்துறோம், பிறகு நம்ம ஜெபிக்கவும் மாட்டோம். இந்த நாள்ல இந்த குருநாடகத்தை பார்த்த நீங்கள் நான் கூட ஒரு தீர்மானம் எடுக்கலாம், ஆண்டவரே இனிமேல் என் ஆத்மாவை நஷ்டப்படுத்திக்க மாட்டேன், அடுத்து நஷ்டப்படுத்திக்க மாட்டேன். ஏன்னா நான் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்த ஆத்மா நஷ்டம் ஒன்றும் இல்லைன்றத இந்த குருநாடகத்துக்கு நான் தெரிந்து கொண்டாடுறே. இனிமேல் நான் ஆத்மாக்காக கொஞ்ச நேரத்தை நான் செலவிடுவேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கலாம். கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக.